மந்த்ரா சாண்டிங், சீக்ரெட் சவுண்ட் வைப்ரேஷன். சரிங்களா? மந்திரம் அப்படிங்கிறது ஒரு ஒளி, ஒரு நாதம், ஒரு ஃப்ரீக்வன்சி. அது என்ன பண்ணும்? உங்களோட கான்சியஸ்னஸ், உங்க சப்கான்சியஸை அவேக்கன் பண்ணும். எப்படி? உங்க சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணும். உங்க ரூட் சக்ரா, சேக்ரல் சக்ரா, மணிப்பூரா சக்ரா, அநாகத சக்ரா, தட் இஸ் ஹார்ட் சக்ரா, த்ரோட் சக்ரா, தேர்ட் ஐ சக்ரா, சஹஸ்ரார, தட் இஸ் கிரவுன் சக்ரா. மூலாதார சக்கரால இருந்து சஹஸ்ரார சக்கரா வரைக்கும் ஆக்டிவேட் பண்ணும். ஆக்டிவேட் பண்ணும்போது என்ன ஆகுது? உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குவாலிட்டியும் இந்த வைப்ரேஷன், இந்த ஆக்டிவேஷனால உங்களுக்கு ஒரு மாறுதலை உருவாக்கி தரும். எவ்ரி சக்ரா வில் ரிமூவ் ஒன் பிளாக்கேஜஸ் ஃப்ரம் யுவர் லைஃப். கான்சியஸ்னஸை அவேக்கன் பண்ணும். அப்போ ரூட் சக்ரா, சேக்ரல், மணிப்பூரஹா, தட் இஸ் யோர் சோலார் பிளெக்ஸஸ், யோர் ஹார்ட் சக்ரா, தென் யோர் த்ரோட், தேர்ட் ஐ, சஹஸ்ராரான், அப்படியே இருக்கக்கூடிய அத்தனை 7 சக்கரங்களையும் இயங்காம இருந்தது அப்படின்னா இயங்க வைக்கும். ஆனா உச்சரிக்கும் அந்த மந்திரங்கள் நீங்க சரியா பண்றீங்களா? மந்திரங்களை உச்சரிக்கும் பொழுது அத நீங்க ஒரு குருமார்கள் கிட்டயோ இல்ல அதை பத்தி தெரிஞ்சவங்க கிட்டயோ நீங்க கேட்டுட்டு ஆரம்பிங்க. அப்போ உங்களுக்கு அதோட வைப்ரேஷனோட பவர் உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மகாசிவராத்திரி அன்னைக்கு நம்ம எல்லாம் சிவன் கொடுத்த அட்வைஸை ஃபாலோ பண்ணி லெட் அஸ் மேக் அவர் லைஃப் ஈவன் மோர் பியூட்டிஃபுல்.